மேட்டர்னா என்ன? நம்ம சுற்றில இருக்கிற எல்லா பொருள்களுமே இந்த மேட்டர்னால தான் இருக்கு. மேட்டர் மீன்ஸ் சாலிட், லிக்விட், கேஸ். லுக் அட் திஸ் பிக்சர். இந்த பிக்சரில் நம்ம என்னென்னலாம் பார்க்குறோம்? அயன், வுட், எல்பிஜி சிலிண்டர் வித் கேஸ், ஏர், ஆயில், வாட்டர். இதில் எல்லா பொருளுமே என்னான்னு பார்த்தீங்கன்னா சாலிடாகவும் லிக்விடாகவும் கேஸாகவும் இருக்குது. இந்த மேட்டர் இஸ் மேட் அப் ஆஃப் bring one example. இப்போ சால்ட் எடுத்துக்கிறோம். அந்த சால்ட்டில் இருக்க அந்த டைனி பார்ட்டிகல்ஸ் இருக்குல்ல, அந்த டைனி பார்ட்டிகல்ஸ் ஒவ்வொன்றுமே என்னது ஆட்டம் தான். அந்த டைனி பார்ட்டிகல்ஸ் எல்லாமே ஜாயிண்ட் ஆகி தான் என்ன ஆகுது, நமக்கு மாலிகுல்ஸ், சுகருங்கிற ஒரு மாலிகுல்ஸ் கிடைக்குது. அதே மாதிரி உப்புங்கிறத எடுத்துக்கிறோம். உப்போட சால்ட் உப்புல எப்படி இருக்கும், ரொம்ப மைன்யூட் பார்ட்டிகல்ஸாக இருக்கும். அதே கல் உப்பை பாருங்க எப்படி இருக்கு, டைட்லி பேக்கடாக இருக்கா. அப்போ இது பார்த்தீங்கன்னா இது வந்து என்னது, சால்ட் உப்புங்கிறது வந்து நம்ம என்ன அது ஆட்டம்னு வச்சுக்கிறோம். அந்த உப்பை கல் உப்பை வந்து என்னது மாலிகுல்ஸாக ஃபார்ம் ஆகிருக்கு. அப்படிதான் எல்லா பொருளையுமே ஆட்டம்ஸ்லாம் ஜாயிண்ட் ஆகி மாலிகுல்ஸாக ஃபார்ம் ஆகுது. லுக் அட் திஸ். ஆட்டம்ங்கிறப்ப ஆட்டத்தில் என்னென்னலாம் என்னென்ன அயான்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான்ஸ்லாம் இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஆட்டம்ஸ்லாம் சேர்ந்து தான் வந்துட்டு என்னவாகும், மாலிகுல்ஸாக ஆகும். இப்போ மேட்டர்னா எப்படி இருக்குன்னா ஆக்குபைஸ் ஸ்பேஸ் இருக்கும், அதுக்குன்னு ஒரு வால்யூம் இருக்கும். இப்போ ஒவ்வொரு ஆட்டத்துலேயும் பார்த்தீங்கன்னா காம்பவுண்டாகவும் என்ன செய்யுது, இந்த ஃபார்ம் ஆகுது. அதாவது ஹைட்ரஜன்கிற ஒரு ஆட்டம் ஆக்சிஜன் ஆட்டத்தோட சேர்ந்து வாட்டருங்கிற காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகுது. இப்போ இந்த மாதிரி வாட்டருங்கிற காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகுதுங்கிறப்ப என்னென்னலாம் நம்ம மேட்டர்ஸில் பார்க்கோம், சாலிடாக இருக்குது, லிக்விடாக இருக்குது, கேஸாக இருக்குது. இப்போ இந்த எல்லா மாலிகுல்ஸும் ஸ்மாலஸ்ட் பியூர் சப்ஸ்டன்ஸாகவும் இருக்குது. இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொன்று இப்போ வாட்டர்னு சொல்கிறேன், 2H2O சொல்கிறோமா. இப்போ இதுக்கு சிம்பிள்னு சொல்கிறப்ப ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு சிம்பிள் வந்து என்ன செஞ்சுருக்காங்க, சயின்டிஸ்ட்டு கண்டுபிடிக்கிறாங்க. அதை வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா சிம்பிள் ஆஃப் த எலமெண்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கிரீக் சிம்பிள். இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜியோமெட்ரிக்கல் ஷேப்பில் இருக்குது. இதில் என்னென்ன ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க, நம்ம பேசிக்காக உள்ள பேசிக் எலிமெண்ட்ஸ்லாம் எதாவது எர்த்து, ஏரு, ஃபயர், வாட்டர், இதை தான் வந்து நினைஞ்சிருக்காங்க இதில் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ வாட்டர் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க, அதாவது ட்ரையாங்கிள் வந்து இர்ரிவிசிபிளா இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ட்ரையாங்கிள். ஃபயர் வந்து ட்ரையாங்கிள் ஷேப்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ ஒவ்வொரு எலமெண்ட்ஸையும் வந்து ஒவ்வொரு சிம்பிள் வச்சு என்ன செய்யறாங்க சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அல்கெமிஸ்ட் சிம்பிள்னு சொல்றப்ப ஃபர்ஸ்ட் இந்த பிக்டோரியல் சிம்பிள் இருக்குல்ல, இது வந்து அல்கெமிஸ்ட் சிம்பிள். அல்கெமிஸ்ட் சிம்பிள்னா என்னன்னு பாத்தீங்கன்னா லெஸ் வேல்யூபிளா இருக்கிற மெட்டலை வந்து என்ன பண்றாங்கன்னா கோல்டா சேஞ்ச் பண்றாங்க. அந்த ப்ராசஸ்க்கு என்னன்னு பேருன்னா அல்கெமின்னு பேரு. அந்த மாதிரி மாத்துறாங்கல்ல, அந்த யார் மாத்துறாங்களோ அவங்களுக்கு வந்து அல்கெமிஸ்ட்னு பேரு. அந்த அல்கெமிஸ்ட் என்ன செய்யறாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த எலிமெண்ட்ஸுக்கு நிறைய சிம்பிள் தராங்க. என்னன்னு பாருங்க, லுக் அட் திஸ். நிக்கல், this one is a nickel, arsenic, antimony, water. அதோடு இல்லாம நெக்ஸ்ட் என்ன, டால்டன் வந்து நிறைய சிம்பிள்ஸ் சொல்றாரு. என்னென்ன 1808ல வந்து என்னென்ன எலிமெண்ட்ஸுக்கு சம் ஆஃப் த ஃபார்முலாலாம் இருக்கு, அது என்னென்ன சிம்பிள்ஸ் அப்படிங்கிறத பார்ப்போம். ஹைட்ரஜன், நைட்ரஜன், கார்பன், சல்ஃபர், பாஸ்பரஸ், அலுமினா. நெக்ஸ்ட் சோடா, potash, oxygen, copper, lead, water. Another one is alumina, olefiant, carbonic acid, carbonic oxide, carbonic acid, sulfur oxide. நெக்ஸ்ட் இப்ப இதோடு இல்லாம இந்த ஒவ்வொரு எலமெண்ட்டையும் நமக்கு நேம் நம்ம மென்ஷன் பண்றதுக்கு அந்த எலமெண்டோட ஃபர்ஸ்ட் லெட்டரை வந்து நம்ம என்ன செஞ்சிருக்காங்க, சிம்பிளா யூஸ் பண்ணிருக்காங்க. ஃபார் த எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா போரான், ஃபர்ஸ்ட் லெட்டர் இஸ் பி, so the symbol is B. Second, carbon, first letter is C, symbol is C. Fluorine, first letter is F, the symbol is F. Hydrogen, first letter is H, symbol is H. Iodine, first letter is I, symbol is I. Nitrogen, first letter is N, symbol is N. Next element, oxygen, first letter is O, symbol is O. Phosphorus, first letter is P, symbol is P. Sulfur, first letter is S, symbol is S. Vanadium, first letter is V, symbol is V. Uranium, first letter is U,
symbol is U. Yttrium first letter is Y, symbol is Y. நெக்ஸ்ட் இந்த எலமெண்ட்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் லெட்டரை மட்டும் மென்ஷன் பண்ண மாட்டாங்க. சில எலமெண்ட்ஸ்ல வந்து போத் ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆர் செகண்ட் லெட்டர் சேமா இருக்கும். அப்ப அந்த எலமெண்டோட சிம்பலை எப்படி மென்ஷன் பண்றாங்கங்கிறத பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் அலுமினியம் இஸ் சிம்பல் இஸ் ஏஎல். இப்போ பேரியத்துக்கும் பெரிலியத்துக்கும் என்ன இருக்குது, ரெண்டுக்குமே பி தான் இருக்கு. அப்ப வந்து நம்ம ஃபர்ஸ்ட் லெட்டரை யூஸ் பண்ண முடியாது. அதனால ஃபர்ஸ்ட் லெட்டரையும் செகண்ட் லெட்டரையும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், மென்ஷன் பண்ணியிருக்கோம். பேரியம் பிஏ, பெரிலியம் பிஇ, பிஸ்மத் பிஐ, பிஆர் புரோமின், கோபால்ட் சிஓ, கேலியம் ஜிஏ, ஹீலியம் ஹெச்இ, லித்தியம் எல்ஐ, நியான் என்இ, சிலிக்கான் எஸ்ஐ, ஆர்கான் ஏஆர். Do you understand student? இதே மாதிரி இல்லாம சில எலிமெண்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் 2 லெட்டர்ஸுமே சேமா இருக்கும். அப்ப நம்ம அந்த லெட்டர்ஸ் என்ன செஞ்சிருக்கலாம், 3 லெட்டர் தேர்ட் லெட்டரே நம்ம என்ன செஞ்சுக்கலாம், அதுல எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் சில எலிமெண்ட்ஸோட சிம்பலை பார்த்தீங்கன்னா ஆர்கான் ஏஆர், ஆர்சனிக் ஏஎஸ், இதுல எல்லாமே பாத்தீங்கன்னா செகண்ட் லெட்டரும் சேமா இருக்கு. அப்ப நம்ம என்ன செஞ்சிடறோம், தேர்ட் லெட்டரா எடுத்துக்கிட்டோம். ஆர்சனிக், ஆர்கானும் ஆர்சனிக்கும் செகண்ட் லெட்டரும் என்னவா இருக்கு, சேமா இருக்கு. ஸோ யூ டேக் தி third letter, arsenic is S. next chlorine, Cl. குளோரினுக்கும் குரோமியத்துக்கும் பார்த்தீங்கன்னா செகண்ட் லெட்டர் H வந்திருக்கு. அப்போ நம்ம என்ன செய்யறோம், தேர்ட் லெட்டர் எடுத்துக்கிறோம். ஸோ குளோரின் சிம்பல் இஸ் Cl. குரோமியம், குரோமியத்தோட செகண்ட் லெட்டரும் H இருக்கு. அப்போ தேர்ட் லெட்டர் எடுத்துக்கிறோம் Cr. ஸோ குரோமியத்தோட சிம்பல் இஸ் குரோமியம். புரோமின் ஃபர்ஸ்ட் லெட்டர் Br, செகண்ட் லெட்டர் ஸ்மால் ஆர் போடுறோம். கோபால்ட் CO, கால்சியம் CA, கேட்மியம் CD. இப்போ கால்சியத்துக்கும் காட்மியத்துக்கும் என்ன இருக்கு, செகண்ட் லெட்டர் CA இருக்கு. ஸோ கேட்மியத்திற்கு அதனால தேர்ட் லெட்டரா இங்க என்ன செஞ்சிருக்கோம், ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ கேட்மியத்தோட சிம்பல் வந்து CD. மெக்னீசியம் Mg. அதே மாதிரி மெக்னீசியத்துக்கும் மேங்கனீஸ்க்கும் பார்த்தீங்கன்னா செகண்ட் லெட்டர் ஏவா இருக்கு. ஸோ டேக் தி தேர்ட் லெட்டர். அப்போ Mg Mn. சிலிக்கான் SI. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் லெட்டர் செகண்ட் லெட்டர் தேர்ட் லெட்டரோட ஒவ்வொரு எலமெண்ட்ஸோட சிம்பிளையும் பார்த்தோம். நெக்ஸ்ட் சில லாட்டின் நேம் டெரைவ்ட் ஆகி என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சில எலமெண்ட்ஸ்ல சிம்பிள் ஆயிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் காப்பரோட லாட்டின் நேம் பார்த்தீங்கன்னா குப்ரம், அதனால அதோட சிம்பிள் வந்து என்னவா இருக்கு, Cu. சில்வரோட லாட்டின் நேம் அர்ஜென்டினம், அதனோட சிம்பிள் வந்து Ag. கோல்டோட லாட்டின் நேம் ஐரம், த சிம்பிள் இஸ் Au. Mercury, hydrogrium, is the symbol is Hg. Lead, plumbum, a symbol is Pb. Tin, stannum, the symbol is Sn. Antimony, strontium, symbol is Sb. சில சமயம் பார்த்தீங்கன்னா அந்த சிம்பிள் வந்து கண்ட்ரி நேமாவும் அல்லது அந்த சயின்டிஸ்ட் நேமாவும், அந்த எந்த எலமெண்ட்ஸை கண்டுபிடிச்சவரோட சயின்டிஸ்ட் நேமாவும் அல்லது கலர் நேமாவும் சில பிளானட்டோட நேமாவும் என்ன இருக்கலாம். அந்த மாதிரி எலமெண்ட்ஸ் என்னென்னங்கிறத பார்ப்போம். அம்ப்ரீஷியம் AM, இது எந்த கண்ட்ரியோட நேமை டெரைவ்ட் ஆயிருக்கு, அமெரிக்கா. யூரோப்பியம் EU, இது யூரோப்புங்கிற கண்ட்ரியோட நேமு டெரைவ்ட் ஆயிருக்கு. நொபாலியம் NO, ஆல்ஃபிரட் நோபல் சயின்டிஸ்டோட நேம இந்த எலமெண்ட்ஸ் பெற்றிருக்கு. அயோடின் I, இது வந்து கலரோட நேம் டெரைவ்ட் ஆயிருக்கு. மெர்க்குரி Hg. அடுத்தது பிளாட்டினம் PU. பிளாட்டினம் PUங்கிறது ப்ளூட்டோட நேமு. நெப்டியூனியம் NP, யுரேனியம் U. திஸ் ஒன் இஸ் அ பிளானட் நேம். இப்போ இந்த ஒவ்வொரு எலமெண்ட்ஸையும் நம்ம என்ன செஞ்சிருக்காங்க, 3-ஆ பிரிச்சிருக்காங்க. மெட்டல்ஸ், நான் மெட்டல்ஸ், மெட்டல்ஸ், நான் மெட்டல்ஸ் அண்ட் மெட்டலாய்ட்ஸ். மெட்டல்ஸ்லாம் எது அப்படின்னு பார்க்குறப்ப அயன், காப்பர், சில்வர், கோல்ட், லெட், ஜிங்க் அண்ட் அலுமினியம். நான் மெட்டல்ங்கிறப்ப நைட்ரஜன், ஆக்சிஜன், ஹைட்ரஜன், கார்பன், சல்ஃபர். மெட்டலாய்ட்ஸ்ங்கிறப்ப சில மெட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா மெட்டலோட கேரக்டரும் இருக்கும், நான் மெட்டலோட கேரக்டரும் இருக்கும். அதை வந்து என்னன்னு சொல்றாங்க, மெட்டலாய்ட்ஸ்ன்னு சொல்றாங்க. போரான், சிலிக்கான், ஆர்சனிக், ஜெர்மானியம் அண்ட் ஆன்டிமனி. இப்போ ஒவ்வொன்றையும் மெட்டல்ஸ்லாம் என்ன, பிசிக்கல் கேரக்டர் என்ன, யூசஸ் என்ன அப்படிங்கிறத
ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பிசிக்கல் கேரக்டர் ஆஃப் மெட்டல். மெட்டலுக்கு என்னென்னலாம் பிசிக்கல் கேரக்டர் இருக்குங்கிறத இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பிசிக்கல் ஸ்டேட். பிசிக்கல் ஸ்டேட்டுங்கிறப்ப அந்த மெட்டல் என்னென்னலாம் எப்படி இருக்குது. மெட்டல்ஸும் எல்லா மெட்டல்ஸும் எப்படி இருக்குமா சாலிடா தான் இருக்கும். ஆனா மெர்க்குரி மட்டும் ரூம் டெம்பரேச்சர்ல என்ன இருக்குது லிக்யூடா இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஹார்ட்னஸ். எல்லா மெட்டல்ஸும் ஹார்டா தான் இருக்கு. எக்ஸெப்ஷன் பார்த்தீங்கன்னா சோடியமும் பொட்டாசியமும் ஹார்ட்னஸ் இல்லாம இருக்கு. லஸ்டர்ஸ்னா என்ன? இப்ப எல்லா மெட்டலும் எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா அதோட சர்ஃபேஸ் வந்து ஷைனிங்கா இருக்கு. அததான் வந்து என்னன்னு சொல்றோம் லஸ்டர்னு சொல்றோம். கால்சியத்துல மட்டும் இந்த லஸ்டர் இருக்காது. அதனாலதான் வந்து இது என்னன்னு சொல்றாங்க மெட்டாலிக் லஸ்டர்னு சொல்றோம். மெட்டல்ஸ் எல்லாமே ஷைனிங்கான சர்ஃபேஸ் இருக்கிறதுனால அதுக்கு வந்து மெட்டாலிக் லஸ்டர்னு பேரு. நெக்ஸ்ட் டென்சிட்டி. எல்லாமே ஹை டென்சிட்டியா தான் இருக்கு. சோடியமும் பொட்டாசியமும் எக்ஸப்ட் அது மட்டும் எப்படி இருக்குன்னா லோ டென்சிட்டியா இருக்கு. அடுத்தது நெக்ஸ்ட் மெல்டிங் பாயிண்ட் அண்ட் பாயிலிங் பாயிண்ட். அதனுடைய உருகுநிலை அல்லது அதனோட வெப்பநிலை எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்குறப்ப மெட்டல்ஸ் எல்லாமே ஹை மெல்டிங் பாயிண்டா தான் இருக்கு, பாயிலிங் பாயிண்டா தான் இருக்கும். எக்ஸப்ட் பாத்தீங்கன்னா சோடியம் பொட்டாசியம் அண்ட் மெர்க்குரி. நெக்ஸ்ட் டென்சில் ஸ்ட்ரென்த். டென்சில் ஸ்ட்ரென்த்னா இப்ப நம்ம வந்து நிறைய வந்து வெல்டிங்லாம் பண்றாங்கல்ல, அப்ப அந்த அயனை வந்து ஹீட் பண்றப்ப அது உடஞ்சிருமா? இருக்காது, உடையாது. திரும்ப அதனோட ஸ்ட்ரென்த் அதிகமாகுது. வித்தவுட் பிரேக்கிங்கா இருக்குது. அதை தான் வந்து என்னன்னு சொல்றாங்க டென்சில் ஸ்ட்ரென்த்திங். மெட்டல்ஸ் ஹேவ் த கெப்பாசிட்டி வித்ஸ்டாண்ட் ஸ்ட்ரெயின் வித்தவுட் பிரேக்கிங். திஸ் ப்ராப்பர்ட்டி இஸ் கால்டு தி டென்சில் ஸ்ட்ரென்த். அதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு பாத்தீங்கன்னா அயன் அது அயன். இந்த அயன் வந்து எதுக்கெல்லாம் இது இந்த டென்சில் ஸ்ட்ரென்த்னால அந்த ரயில்வே ட்ராக் இருக்குல்ல அதை வந்து என்ன செய்யறோம் கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம். நெக்ஸ்ட் மெலாபிலிட்டினா எல்லா மெட்டல்ஸையும் நம்ம என்ன செய்யலாம் தகடா அடிக்கலாம். அதனால வந்து இருக்குது வெரி தின் ஷீட்டா அடிக்கிறோம்ல. மெட்டல்ஸ் கேன் பி ஹேமர்ட் இன்டு வெரி தின் ஷீட். அதை வந்து மெலாபிலிட்டி அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் டக்டிலிட்டினா கம்பியா நம்ம என்ன செய்ய முடியும் நீட்ட முடியும். மெட்டல் கேன் பி drawn into thin wires. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா காப்பர் ஒயர்லாம் இருக்குல்ல, அதோட நேச்சர் பாத்தீங்கன்னா டக்டிலிட்டி தான். நெக்ஸ்ட் கண்டக்டிவிட்டி. அது என்னென்னலாம் கடத்தும். மெட்டல் ஆர் குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டியை இதே கடத்துது. நெக்ஸ்ட் சொனாரஸ்னா இப்ப இந்த மெட்டல்ஸ் நம்ம வந்து ஏதாவது தட்டுறப்ப அதுல இருந்து சவுண்ட் உண்டாக்குது. அதை வந்து என்னன்னு சொல்றோம் சொனாரஸ். மெட்டல் ப்ரொடியூஸ்